அஷ்டலக்ஷ்மி கோவில்லேருந்து நம்ம இப்போ வந்துட்டு கிளம்பிட்டு இப்போ வந்துட்டு ஆறுபடை வீடு முருகன் டெம்பிளுக்கு போயின்னு இருக்கோம். இங்கேருந்து வந்துட்டு ஒரு 500 மீட்டர்ஸ் தாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம அப்படியே இப்போ நடந்து போயின்னு இருக்கோம். கோஸ்டல் ரோடுன்னு ஒரு ரோடு அந்த அஷ்டலக்ஷ்மி கோவில் ஒட்டி இருக்குது. ஸோ அந்த கோஸ்டல் ரோடில் தான் இப்போ நடந்து போயின்னு இருக்கோம். இங்கேருந்து அப்படியே நேராக போனோன்னா நம்ம வந்துட்டு ஆறுபடை வீடு முருகன் கோயில்லாம். ஸோ போயிட்டு நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். நல்லா அமைதியாக இருக்குங்க. இந்த ரோடெலாம் நல்லா காமாக, நல்லா ட்ரீஸ் 2 சைடும் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்படியே நம்ம இப்போ வாக் பண்ணி போயின்னு இருக்கோம். ஆறுபடை வீடு முருகன் டெம்பிளும் வந்துட்டு 5 o'clock தான் திறப்பான்னு கூகுளில் போட்டிருக்குங்க. இப்போ வந்து மணி 4:35 ஆகுது. பார்க்கலாம், திறந்துருந்ததுன்னா நம்ம போய்ட்டு டைரெக்டாக தரிசனம் பண்ணலாம். இல்லைனா கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக எண்டில் இருக்கிறது தான் கோவில்னு நினைக்கிறேங்க, முருகன் கோவில். இங்கே எண்டில், இந்த ரோடு எண்டில் ஒரு டெம்பிள் மாதிரி தெரியுது, அதுதான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு. ஃபுல்லாக எல்லா வில்லாஸ் தான் இருக்குது, எல்லாம் தனித்தனி வில்லாஸு. செம்ம அழகாக இருக்குது. கரெக்டுங்க, இந்த ரோடு எண்டில் சொன்னல, அதுதான் ஆறுபடை வீடு முருகன் கோவில். இந்த கோஸ்டல் ரோடுன்றதை டேரெக்டாக வாக் பண்ணி வந்தீங்கன்னா அந்த எண்டில் இருக்கிறது தான் முருகன் கோவில். கோவில் இன்னும் லாக் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. 5 மணிக்கு தான் திறப்பாங்க. ஸோ 5 மணிக்கு திறந்தவொடனே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பேசலாம். இந்த முருகன் கோயிலும் வந்துட்டு பீச் ஒட்டியே தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பீச் இருக்குது. அப்படியே நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்கத்துலேயே தான் வந்துட்டு முருகன் டெம்பிள் இருக்குது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டலக்ஷ்மி கோயிலும் தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம அஷ்டலக்ஷ்மி கோயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பீச்சில் உட்காந்தோம் இல்லைங்க, அப்படியே நீங்கள் அதை ஷோர்லேயே அப்படியே நடந்து வந்திருந்தீங்கன்னா கூட இங்கே இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்துட்டு ரோடு வழியாக வந்தோம். நீங்கள் பீச் ஓரமாக அப்படியே மண்ணிலே நடந்து வந்தீங்கன்னா கூட அடுத்த கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு இங்கே முருகர் கோவில் இருக்குது. பட் ஆனால் ரோடு வழியாக வர்றது பெட்ரு. இல்லை பீச்லேயே அப்படியே நீங்கள் பீச் வாக் பண்ணிவிட்டு வரணுன்னா கூட நீங்கள் பீச்லேயே அப்படியே வாக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் முருகன் டெம்பிள் பார்க்கலாம். ஸோ 5 o'clock தான் இங்கே டெம்பிள் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம். இப்போ டைம் வந்துட்டு என்ன, அது ஒரு 4:40 தான் அது. ஸோ இன்னும் ஒரு 20 minutes வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம். ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க. டெம்பிள் திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பீச்லேருந்து எழுந்துச்சி அப்படியே நடந்து அப்படியே இப்போ கோயிலுக்கு போகிறோம். பக்கத்துலேயே தாங்க இருக்குது, ஷோர் ஒட்டியே தான். ஸோ கோயிலுக்கு போயிட்டு நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணலாம் வாங்க.
சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோங்க. ரொம்ப அருமையாக இருந்தது தரிசனம். முருகனுடைய ஆறுபடை வீடுன்னு சொல்லுவாங்கங்க. ஆறுபடை வீடு கோயில்களும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரே கோயிலில் வந்துட்டு ஒரு ஆறுபடை வீடு கோயிலும் வந்துட்டு தனித்தனி சந்நிதியாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை. ஸோ இந்த ஆறுபடை வீடும் வந்து தனித்தனி சந்நிதியாக வந்துட்டு அழகாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்தது சுவாமி தரிசனம், முருகப்பெருமான். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஆறுபடை வீடும் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் தரிசனம் பண்ண முடியலனா கூட இங்கே ஒரே கோயிலுக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எல்லா முருகருடைய தரிசனமும் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல பெறலாம். ரொம்ப அருமையாக காமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டெம்பிள். எல்லாரும் நீங்கள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும். சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.